தமிழ்நாடு, அதன் ஒவ்வொரு மண்ணிலும் ஒரு தெய்வீக அதிர்வு. ஆனால் அதில் ஒரு மலை, ஒரே ஒரு மலை, அருணாச்சலம். ஒளியாக உருவான சிவபெருமானின் வடிவம். பிரபஞ்சம் ஆரம்பித்த முதல் தருணத்தை இன்றும் தன்னகத்தே தாங்கியிருக்கும் ஒரு ஜோதி. இந்த மலையை தொலைவிலிருந்து பார்த்து நின்றதும் கூட, உள்ளே ஏதோ ஒரு மெதுவான அதிர்வு எழும். அது மண்ணின் சத்தம் அல்ல, சிவத்தின் சுவாசம். புராணம் சொல்வது, ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் முதன்மை என்று விவாதத்தில் இறங்கினர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வாயிலில் கால் வைக்கும் தருணத்தில் ஒரே ஒரு உணர்வு: நாம் ஒரு கட்டிடத்துக்குள் நடக்கவில்லை, ஒரு காலத்துக்குள் நடக்கிறோம். கோவிலின் உயரமான ராஜகோபுரம், 1000 ஆண்டுகளின் கலை, சிற்பிகளின் நெடுங்கால சுவாசம், எல்லாமே கல்லில் உறைந்திருக்கும். ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு இடைச்சுவடும் ஒரு சுவாசம், ஒவ்வொரு சிற்பமும் ஒரு போதனை. மூலவிகாரத்திற்குள் செல்லும் போது அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தில் தெரியும் அந்த ஒளிர்வு. கல் அல்ல, ஒரு தத்துவம், அக்னி தத்துவம், சிவனின் முதல் வடிவம். நெருங்கி பார்த்தாலும் எதுவும் தெளிவாக தெரியாது, தூரத்தில் இருந்தாலும் விசித்திரமாக இழுத்து கொண்டே போகும். அதுதான் அருணாச்சலத்தின் சக்தி. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய அனுபவம், கிரிவலம். 14 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த மலையை சுற்றி நடந்து செல்லும் பயணம். துவக்கத்தில் இது ஒரு பாதை, ஆனால் சில நிமிடங்களில் அது ஒரு தியானமாக மாறிவிடும். மண் வாசனை, காற்றின் சத்தம், மலையிலிருந்து இறங்கும் குளிர்ச்சி, இரவு நேரத்தில் தெரியும் தீபங்கள், ஓங்கி நின்று காவலாக இருக்கும் 8 லிங்கங்கள். இவை எல்லாம் சேர்ந்து மனிதனுக்குள் மெதுவாக ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றன. கிரிவலத்தின் போது மக்கள் பேசுவதில்லை, பேசுவதே தேவையில்லை, மலைதான் பேசுகிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு கடந்த காலத்தை கழிக்கும் தருணம், ஒவ்வொரு மூச்சும் புதியதாக பிறக்கும் ஒரு நிமிடம். உலகத்தில் எத்தனை கோவில்கள் இருந்தாலும் மலை முழுவதும் தெய்வம் இருப்பது போன்ற அனுபவம் தரும் இடம் இதுவே. இந்த மலையில் தியானித்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி. அவருக்கு அருணாச்சலம் ஒரு மலை அல்ல, உயிர், ஒரு உயிருடைய ஜோதி. அருணாச்சலம் அழைத்தால் வந்தே ஆக வேண்டும் என்று அவர் சொன்னார். இன்றும் ஆயிரக்கணக்கானோர் அந்த அழைப்பை உணர்கிறார்கள். அருணாச்சலம், அருணாச்சலம், ஒளியின் வடிவான நிச்சலமான மலை. வாழ்க்கையில் ஒரு முறை பார்த்தாலே மனுஷன் மாறும்.